கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே இந்த காலை தியானத்துக்காக வந்திருக்கும் அனைத்து சகோதரிமார்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைய நாளிலே யாத்திரை ஆகமம் 1வது அதிகாரத்தின் அடிப்படையிலே ஒரு சில சிந்தனைகள் உங்களுடைய முன்பாக கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். யாத்திரை ஆகமம் 1வது அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள். யோசேப்பினுடைய மரணத்துக்கு பிறகு 64 வருடங்களுக்கு பிறகு எகிப்தில் நவமான ஒரு ஆட்சி ரமசேஸ் II என்ற ஃபர்வோனுடைய தலைமையில் உருவானது. இந்த ஃபர்வோனுக்கு ஒரு பெரிய பயம் தன்னுள்ளிலே உருவானது. அவர் பார்க்கும் பொழுது தேசம் முழுவதும், அந்த 7வது வசனம் வாசித்தா தெரியும், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகியும் ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. இதனால தான் இந்த பார்வோனுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஒருவேளை ஒரு யுத்தம் வருமானால் இந்த மக்கள் அவர்களோடு சேர்ந்து யுத்தம் பண்ணி இந்த தேசத்தை கொள்ளைவிட்டு இந்த இடத்தை விட்டு போக கூடுமே என்ற பயம் அவரை பிடித்ததினால் அவர்கள் வேலை பளுவினால் இவரை ஒடுக்கினார்கள். இவர்கள் அதிகம் பெருக மாட்டார்கள் என்று நினைத்து அவ்விதமாக ஒடுக்க துவங்கினார். ஆனால் எவ்வளவு ஒடுக்கினாரோ அவ்வளவு அதிகமாக பெருகினார்கள். இப்பொழுது அவருடைய பயத்தோடு சேர்ந்து எரிச்சலும் வந்துவிட்டது. பித்தோம், ரமசேஸ் என்று 2 பண்டகசால பட்டணங்களை இவர்களை கொண்டு பணிய வைத்தார்கள். மீண்டும் மிக அதிகமான கொடுமையினால் அவரை வாதித்தார். இஸ்ரேல் மக்களுடைய ஜீவனை மிக்க கசப்பாக்கினார். அப்பொழுதும் அவருக்கு பார்வோனுக்கு திருப்தி வரவில்லை. அவர் சிப்போரால் பூவால் என்ற 2 மருத்துவச்சிகளோட பேசி உலகத்தில் எந்த ராஜாவும் பண்ணத்தகாததும் செய்யாததுமான கொடூரமான காரியத்தை செய்ய முன் வந்தார். பிறகு குழந்தைகளை ஆணாயிருந்தால் கொன்று போட அவர்களிடம் கட்டளையிட்டார். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவ்வாறாக செய்ய விடாமல் ஆண் பிள்ளைகளை தப்ப விட்டார்கள். அதனாலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வசனம் 22 அப்பொழுது பர்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியில் போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். இப்பொழுது எகிப்தின் நதிகள் சிறு பிள்ளையின் சடலங்களால் நிறைந்திருக்கலாம். மற்றுமல்ல, அந்த தண்ணீரே குடிக்க இயலாத நிலைமையில் இருந்திருக்கலாம். குளிக்கக்கூட யாருமே அந்த நதியில போயிருக்கக்கூடாது. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் அந்த ஒரு நாள் எதுக்காக பார்வோன் பயந்தாரோ, எப்படி இந்த ஜனங்கள் இந்த தேசத்தை விட்டு போகும் என்று நினைத்தார்களோ, அந்த ஒரு நாளுக்காக தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற பார்வோனுடைய குமாரத்தியே இந்த நதிக்கு குளிப்பதற்கு அனுப்புகிறார். என் அருமையான சகோதரிமார்களே, உலகம் எவ்வளவு தேவனுடைய பிள்ளைகளை நெருக்கினாலும் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றிதான் தீர்வார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-14 வரைக்கும் வாசித்தோமானால் எலியா தீர்க்கதரிசியை பற்றி நாம் வாசிக்கிறோம். கர்மேல் பர்வதத்தில் பெரிய காரியங்களை செய்து அவர் 3.5 வருஷம் மழை பெய்யாமல் இருந்த சமயத்தில் மழை பெய்ய வைத்து பகாலுடைய தீர்க்கதரிசிகளில் 450 பேரை கொலை செய்து இறங்கி வந்த அவருக்கு ஒரு பெரிய சோர்வு ஏற்பட்டது. அவர் என்ன செய்தாரு? உம்முடைய தீர்க்கதரிசிகளே வசனம் 14 வாசித்தால், உம்முடைய தீர்க்கதரிசிகளே பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். தான் ஒருவர் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார் என்று சொல்லுகிறார். உடனே அவரே போதும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே என்று சொல்லி திரும்பவும் படுத்து அவரை 2 தடவை தூதர்கள் வந்து அவரை எழுப்பின பொழுதும் திரும்பவும் அவர் படுத்து கொண்டார். அவர் மிக சோர்வடைந்தார். நான் சாக வேண்டும் என்று நினைத்து கொண்டார். தேவனுடைய திட்டம் எலியா தீர்க்கதரிசி சாகக்கூடாது, உடலோட சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு எடுக்க வேண்டும் என்ற அவருடைய திட்டத்தை மாறாக செய்ய அவர் விடவில்லை. அப்பொழுது ஆண்டவர் இவ்வாறாக, உம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொன்று போட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம்தான் நினைத்து இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுறார், பாகாலுக்கு முடங்காதிருக்கிறா கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிறா உதடுகளையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலில் நான் மீதியாய் வைத்திருக்கிறேன். 100-200 இல்லை, 7000 பேரை.
அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள நம்ம ஆண்டவர். எல்லாரையும் கொன்று போட்டாங்க நினைத்தாலும் ஆண்டவருக்காக ஒரு மீதியான துணிக்கைகளை வைத்த வண்ணமாக அவர் என்ன செய்வார்? தேவனுடைய பிள்ளைகளை காப்பாற்றி வைப்பார். அவ்வாறாக யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் யோனாவை குறித்து வாசித்தால் அந்த தீர்க்கதரிசி நீங்கள் என்ன எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள் என்று சொன்னார். அந்த கதை உங்களுக்கு தெரியுதனால பின்னாடி நான் சொல்லவில்லை. யோனா சமுத்திரத்தில் விழுந்து சாக வேண்டும் என்று நினைத்தார். அப்படியும் கூட நினைவேல போய் இந்த தேவனுடைய இந்த காரியத்தை வசனத்தை சொல்ல அவருக்கு எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லை. அவருக்கு அங்கே சொல்லக்கூடாது, நினைவே மக்கள் என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்பக்கூடாது என்ற ஒரு சிந்தனையில் அவர் இருந்ததுனால, ஏனென்றால் நினைவுக்கார் மிகவும் இந்த இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தினார்கள். அதனால இந்த நினைவே மக்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லி அவங்க மனம் திரும்பக்கூடாது என்று யோனா நினைத்தார். அதனால யோனா என்ன நினைச்சிச்சு? சமுத்திரத்தில் போட்டு விட்டால் நான் செத்து போயிடும், அதோட எல்லா காரியங்களும் தன்னுடைய இஷ்டப்பிரகாரம் நடக்கும் என்று நினைத்தார். ஆனால் யோனாவை எடுத்துக்கொள்ள ஒரு மீனுக்கு தேவன் கட்டளையிட்டார். அப்படியாக யோனா திரும்பவும் தேவன் என்ன நினைத்தாரோ திட்டமிட்டாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்ற யோனாவை திரும்பவும் எடுத்து பயன்படுத்தினார். பார்வோன் எதற்காக பயந்தாரோ, யாருக்காக பயந்தாரோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய அந்த குழந்தையை தன்னுடைய பார்வோனுடைய குமாரத்தின் மூலமாக பார்வோனுடைய அரமனையிலே செயலாற்றினார். அவரே 40 வருஷம், 1-2 வருஷம் அல்ல, 40 வருடங்கள் அவருடைய அரமனையிலே வளர்க்க தேவன் திட்டமிட்டார். தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக என்ன செய்ய முடியாது? ராஜாக்களாக இருந்தாலும் எந்த பெரிய அதிகாரியாக இருந்தாலும் தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக ஒன்றும் செய்ய முடியாது. நாம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த தேவன் எந்த சூழ்நிலையிலும் எப்படி காணப்பட்டாலும் கூட, நம்முடைய சூழ்நிலை, தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு கடினமான சூழ்நிலையில அகப்பட்டாலும் கூட அந்த பிள்ளைகளிடத்துல தன்னுடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார், கட்டாயமாக நிறைவேற்றுவார். ராஜாவாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, தேவனுடைய திட்டத்திற்கு முற்றுகை போட யாராலும் முடியாது. அதனால இன்றைய நாளிலே நம்மை அவர் திட்டத்திற்கு ஒப்பு கொடுப்போமாக. இந்த தேவன் அனைவரையும் இந்த நாளில் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு நடத்துவாராக. தேவனுடைய திட்டத்தை அறிந்து எந்த சூழ்நிலை, இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பாரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் வந்து நம்முடைய விண்ணப்பங்களை நாம் செலுத்தும் பொழுது அந்த சூழ்நிலைகளை மாற்ற தேவனால முடியும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் எதுக்கு பயப்படேன், உம்முடைய தடியும் கோலும் என்ன தேற்றும் என்று சங்கீதக்காரர் சொன்ன வண்ணமாக அவருடைய கோலும் தடியும் என்ன செய்யும்? நம்மளே தேற்றும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்துக்காகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இந்த நாளிலே மிக ஆசீர்வாதமாக தேவனுடைய திட்டத்துக்காக நம்மளே நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றவும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவும், அவருக்காக நல்ல ஒரு வெற்றியின் வாழ்க்கையை வாழவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமமே மகிமைப்படுவதாக. Have a blessed day.